வணக்க நண்பர்களே. நம்ம உடல்நிலையை வந்து ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ப்போங்களா? ஓகே, மன அழுத்தம் வந்து நம்ம உடலை வந்து 3 வகையா பாதிக்குதுங்க. நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த்தை பாதிக்குது, மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது, நம்ம பிஹேவியரை பாதிக்குதுங்க. பிசிக்கல் ஹெல்த் பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு தூக்கமின்மை, ஓகே, ஹார்ட் பால்பிட்டேஷன், பிளட் பிரஷர் பிளக்சுவேஷன், செரிமான பிரச்சனை, சாப்பிடறதுக்கு நம்ம வந்து தோணாது, ஓகே, ஃபேட்டிக் என்று சொல்லக்கூடிய ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம சோர்வாயிருவோம், எனர்ஜி குறைஞ்சிரும், ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்கன்னா. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் பாத்தீங்கன்னு சொன்னா தன்னை மேல நம்பிக்கை இருக்காது, தன்னம்பிக்கை ரொம்ப குறைவா இருக்கும், செல்ஃப் எஸ்டீம் இருக்காது, ஓகே, தன்னே வெறுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மனசுல தோண்டிட்டே இருக்கும். தன்ற வாழறதுக்கே வந்து தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்க வைக்கும். அப்புறம் பிஹேவியர் பாத்தீங்கன்னா ஆல்கஹால் கன்சியூமிங், ஸ்மோக்கிங், அப்புறம் இந்த போதை விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து அவங்க நாட்டை கொண்டு போவாங்க. ஸோ இதுல இருந்து எப்படி விடுபட சொல்ல நல்ல லைஃப் ஸ்டைல், ஓகே, நல்ல உணவு சாப்பிடுவது, சரியான தூக்கம், கணக்கான தூக்கம், அப்புறம் நீங்க நல்ல பாட்டு கேட்பது, நல்ல பாட்டு கேட்கலாம், நல்ல பாட்டு பாடலாம், ஓகே, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம். இதன் மூலமாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இன்னும் பிளாஸ் பண்ணணும்னு சொன்னா நம்ம சனித்தேரா டிவைஸ் கொண்டு செல்ஃப் தெராப்பி செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படி அழகா கொண்டு வந்துடலாங்க. அழகான ஒரு லைஃப் வாழ்றதுக்கு இந்த சனித்தேரா தெராப்பி ரொம்ப உதவியா இருக்குங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. பயன்படுத்திக் கொண்டு சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.